இப்போ மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு. இது மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவி இல்லாட்டி நெய் தடவி வச்சுக்கணும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. 1 கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை அதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைசூர் பாக் ஃபுல்லாகவே நம்ம நெய்யிலே செய்யணும்னு நினச்சோம்னா 1 கப் மாவுக்கு 3 கப் நெய், இல்லை ரீஃபைண்ட் ஆயிலும் இதுவும் கலந்து செஞ்சுக்கலாம் நெய்யும் அப்படின்னு நினச்சோம்னா பாதிக்கு பாதியோ இல்லை அந்த ரேஷியோ வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து 1 கப் மாவுக்கு 3 கப் நெய் இல்லாட்டி ஆயில் இதை வந்து நம்ம கலந்து 3 கப்பாக எடுத்துக்கணும். இப்போ நான் இதுக்கு வந்து 1.25 கப் எண்ணெயும் அதாவது ரீஃபைண்ட் ஆயிலும் 1.25 கப் நெய்யும் எடுத்திருக்கேன். நெய் வந்து இது மாதிரி உருக்கி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் 1 கப் ஆயிலில் வந்து இந்த மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். சலிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து இதில் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தாங்க சேர்க்கணும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துடக்கூடாது. அந்த வாசனையில் இது நல்லா இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் நான் செய்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பால் அதில் சேர்க்கலாம். அதில் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே மிதந்து வரும். அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணும்போது சுத்தமாக இருக்கும். இப்போ அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நம்ம அப்பப்போ வந்து கம்பி பதம் வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது உடஞ்சி வர மாதிரி வருது. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து செக் பண்ணும்போது கம்பி பதம் கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இதில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்துடலாம். கை விடாமல் கிளறணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். நல்லா அது வெந்து வருங்க. இது மாதிரி நொர நொறையாக வர மாதிரி நுரைச்சிக்கிட்டு வர மாதிரி வரும். நம்ம வந்து கொஞ்சம் கூட கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வெந்து வந்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எல்லாமே இழுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலந்து விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கறந்துடக்கூடாது. 1 கரண்டி 2 கரண்டியாக இது மாதிரி சேர்த்து ஒரு கையில் நம்ம நெய்யை ஊற்றிக்கிட்டு இன்னொரு கையால் நம்ம கிளறணும். விட்டுறக்கூடாது, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நெய்யுமே இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கடலை மாவு வீட்டிலேயே அரைச்ச கடலை மாவுங்க. நெய்யும் வந்து வீட்டிலையே நம்ம காய்ச்சின நெய். அதனால் வந்து ரொம்ப எந்த கலப்படமுமே இல்லாமல் இருக்கிறதால இது ரொம்ப டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும், நல்ல சுகாதாரமாகவும் இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடலை மாவு வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா லட்டு இது மாதிரி ஸ்வீட் செய்யவும் மிக்சர் செய்யலாம் யூஸ் ஆகும். இப்போ கிளற பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சொலண்டுட்டு வருது பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யுமே நான் கலந்து இது மாதிரி கிளறிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சொலண்டுட்டு வருது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், எல்லா நெய்யும் சேர்த்து நம்ம கிளறி விட்டு அந்த எல்லா நெய்யும் அதை உள்ளார இழுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சொலண்டு வர சமயத்தில் எல்லா நெய்யும் இழுத்துடணும். அந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எல்லா நெய்யும் இழுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணலைங்க. அந்த நெய் வந்து ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தா நமக்கு தெரியுங்க, நம்ம போட்ட எல்லா நெய்யுமே ஃபுல்லாக இழுத்துக்குச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம்
ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நம்ம விடாமல் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்ட எல்லா நெய்யுமே அது ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போட்ட எல்லா நெய்யுமே திரும்ப இழுத்துக்குச்சுங்க. ஒரு மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரேயில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது உடனே நம்ம வந்து சமப்படுத்தி விட்டுறணும். இந்த டைமில் நம்ம அந்த ட்ரேயில் மாற்றிக்கலாம். உடனே நம்ம என்ன செய்யணும்னா இது மாதிரி ஒரு சமமாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்தி விட்டுறணுங்க. உடனேயே லேட் பண்ணக்கூடாது. இதனால் 1 மணி நேரம் போல் நம்ம ஆற விட்டுறணுங்க. 1 மணி நேரம் போல் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இது மாதிரி துண்டுகள் போடணும். ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் அதே மாதிரி இருந்துச்சுங்க. இந்த நடுவில் பார்த்திங்கன்னா தெரியும், நடுவில் மட்டும் வெந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக லைட் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளில் இதே முறையில் செஞ்சு பாருங்கள்.